மோதி சூரியோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஷேரா. கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்க தெரிஞ்சவங்களாம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே அழுதுட்டு வெளியில் வராங்க, அந்தளவுக்கு பயங்கர எமோஷ்னலான ஒரு படமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. என்னடா ஹைப்பெல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இந்த படம் பார்க்கறதுக்காக உள்ளே போனேன். படத்துடைய கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா, ஹீரோயின் ஓப்பனிங்லே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் ஐயர் அப்படின்றவர் ஏமாத்திடுறாரு. அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட ஆட்டிடியூட் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டுக்கிட்டு பைக்கில் பயங்கர ரகடாக அண்ட் அவர் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, ஒரு லைட்டரை பற்ற வைக்கிற ஸ்டைலுன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார். பட் இவங்க அப்போ தான் பிரேக்கப்பில் இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு கிரேசியான மேன் அப்படின்றத யோசிக்கிறாங்க. இவங்க எந்த ஆஃபீஸுக்கு ஆடிஷன் போகிறாங்களோ அதே ஆஃபீஸுக்கு உள்ளே பூந்து அந்த ஆஃபீஸில் இருக்க ஒருத்தரை அடி நடிச்சுட்டு போகும்போது அவங்களுடைய டைரியை வெளியில் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைரியை அவர் ஏற்கனவே வந்தவொடனே கொடுத்துட்றாரு. போகும்போது சொல்கிறாரு, உங்களுடைய ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கேருந்து அந்த ஃபயர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு எப்படி அந்த லவ் அப்படின்றது நடந்தது, என்ன காரணத்துக்காக ஹீரோ பயங்கர ரகடாக இருக்கார், அண்டு அவங்களுடைய ஹீரோவுடைய கோபமும் ஹீரோயினோட வருத்தமும் எந்த பாயிண்டில் மீட் ஆகி அவங்களுக்கு லவ்வாக மாறுது, டுவர்ட்ஸில் எண்டில் இவங்க ஒன்றா சேர்றாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் வருதுன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. கதையாக கேட்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு சீனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருந்தது. நான் டெஃபினட்டாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு படத்தில் ஓப்பனிங்லேயே என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் அந்த பாயிண்ட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போனால் அந்த ட்ராவல் அப்படின்றது பயங்கர ஹையாக இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக நான் பார்த்தேன்னா, டைரக்டர் வேற ஆள், பட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வேற ஆள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எப்படி ஹீரோ ஹீரோயினும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணியிருக்காங்களோ, அப்படி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் ஸ்டோரி ரைட்டரும் டேரக்டரும் சேர்ந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் அவங்க யோசிக்கிறது, ஒரு சீனையும் அவங்க ஸ்டேஜ் பண்ணுறது, அது எப்படி ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் அது கரெக்டான பாயிண்ட்டுக்குள்ளே, அந்த கதைக்குள்ளே, அந்த ஜோனுக்குள்ளே இந்த படம் ஆடியன்ஸை ஹிட் பண்ணணும்னு யோசித்த அந்த பாயிண்ட்டு. முக்கியமாக மியூசிக் மிரட்டிட்டாங்க. ஒரு சீன் வருது, ஒரு சாங் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்த அதிக சாங்ஸ் இருக்க திரைப்படம். ஆனால் எந்த சாங்குமே போர் அடிக்காமல், என்னடா லவ்னா இப்படி தானடா இருக்கணும், இந்த மாதிரி லவ் படம் தானடா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு செகண்டை ஏங்க வச்ச ஒரு படங்க. படம் ஆரம்பத்துலலாம் ஓப்பனிங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, நல்லா போயிட்டுருக்குன்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப்லலாம் மாற்றுறாங்க பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டுங்க. அதுவும் ஹீரோயினும் எப்போ சேருவாங்கன்றத கடைசி ஒரு 15 நிமிஷம் லாக் பண்ணி இருப்பாங்க. அண்ட் ஹீரோவுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி வெறித்தனமான நடிப்பு, அசுரத்தனமான நடிப்பு, அமர்க்கலைப்படுத்திட்டாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அப்படி ஒரு அவுட்புட்டு. என்னப்பா நீங்கள் இப்படி நடித்து தள்ளுறீங்க, அவ்வளோதான், நீங்கள் அடுத்து நீங்கள் 2 பேர் தான் ஸ்டார் அப்படின்ற ரேஞ்சில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஓவரால் படத்தில் இந்த அப்பா அம்மா கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம், அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன, அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க, அண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் ஒரு ஹீரோவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு சாங் கொலாப் அப்படின்னு உள்ளே வரும்பொழுது அவங்களுக்குள்ளே என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு ஏற்கனவே ஃபேமஸ் ஆனவன் எப்படி ஒரு ஸ்டேஜில் இருப்பான், அவன் எப்படி அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணுவான், பயங்கரமாக குடிச்சுக்கிட்டே இருக்காருன்றதுனால எல்லாருமே அவர் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும். பட் அவர் என்ன காரணத்துக்காக குடிக்கிறார், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரீசன் வச்சு, அண்ட் வீட்டில் ஒரு பொண்ணோட அம்மாவாக இருக்கும்போது அவங்க எப்படி ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணோட அப்பாவாக இருக்கும்போது அவர் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு லேயர் பை லேயராக இந்த படத்தில் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. அண்ட் ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு யாருக்குமே அடங்காத பயங்கர ஆட்டிடியூடாக இருக்கிறவர், அவரோட பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவர், அவர் பார்த்த பொண்ணுக்காக, அவர் லவ் பண்ண பொண்ணுக்காக, இந்த உலகத்தில் இருக்க அழகான 2 ஸ்டார்ஸ் மாதிரி அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அவருடைய லட்சியம் இன்னும் ஒரு படியில் நிறைவேற போகுது அப்படின்ற ஜோனில் இருந்தால் கூட அதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு மீண்டும் 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 அந்த பொண்ணுக்காக ஓடி வர்றது, அந்த வலியும் வேதனையும் இருக்குது தெரியுங்களா, அதுதாங்க இந்த படத்தோட வெற்றி. அப்படி ஒன்று பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நான் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி
எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த படம் பார்த்துட்டு உங்கள் கண்ணில் தண்ணி வரும்ன்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 செகண்ட் நமக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக போயிடுது, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட ரீசன்ட் டைம்ஸில் பார்த்த 200% பயங்கர பெஸ்ட்டான லவ்வபுளான ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். என் கூட படம் பார்த்த நிறைய பேர் இந்த படம் பார்த்து அழுதாங்க, பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. படம் முடிஞ்சும் உட்காந்து வெயிட் பண்ணாங்க, அந்த எண்ட் எப்படி இருக்குன்றது. அது இந்த படத்தை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருந்தது. நீங்கள் இந்த படத்தை ஹிந்தியில் பார்த்துருந்தீங்க, ஏன்னா இந்த படம் வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு, நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்லாம் என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு கண்டிப்பாக படத்தோட அந்த என் கிரெடிட் சீனும் சரி, அவங்க எப்போ சேர போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்துருக்கும் போது அங்கே நடந்த அந்த ட்விஸ்ட்டும் சரி, இது ரெண்டுமே பயங்கர சர்ப்ரைசிங்காக பிளாஸ்டாக இருந்தது. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது நான் பிரவீன் KS. பாய்.